மகா இரக்கம் அன்பு தயவு நிறைந்த நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாம் ஆராதனையில பிள்ளைகளாகி நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க கர்த்தர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்குமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தடையாக்கிறவைகளை ஆண்டவரே துரிதமா அழைத்து கொண்டு வாருங்க ஆண்டவரே. தெய்வ பிரசன்னம் கிருபை சமாதானம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் இருந்து முடிவு வரைக்கும் வெளிப்படுங்க. தெய்வ பிரசன்னம் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கட்டளை இருங்க ஆண்டவரே. வியாதிகளிலிருந்து விடுதலை கட்டளை இருங்க ஆண்டவரே. சோதர பிலிசூனிய பிசாசின் கட்டு நோய்களிலிருந்து விடுதலை கட்டளை இருங்க. பாடும் பொழுதே தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் வந்தவர்கள் யாரும் வெறுமையா திரும்பி போகாதபடி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட திரும்பி போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கையில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாள் ஆண்டவரே உம்முடையது ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையா இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆமென்.
உங்க நாமத்தை உயர்த்த ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் உயிருள்ள நாட்கள் தான் ஆண்டவரே உண்மை உயர்த்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்ததுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு வெற்றி இருந்தாலும் அதை தோல்வியாக எங்களுக்கு மாற்றி தருகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, எளியாகும் தேவனே, ஆண்டவரே உங்க நாமத்துக்கு நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். நாம நிற்பது நிர்மூலமாகாதது ஆண்டவருடைய கிருபை. நாம உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது அவருடைய கிருபை. அவர் கிருபையை ஹல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
சோதரம் ஆண்டவரே சோதரம் நாங்கள் போகையில வரையில ஆண்டவரே எங்கள் பாதைகளை கல்வி இடராதபடி உமது கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை கூட்டி செல்லுகிறது. உமது கிருபை எப்போதும் எங்களை தாக்கி வழி நடத்துகிறப்பா. ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை எப்போதும் சூழ்ந்து கொண்டு உமது கிருபையினால எங்களை பாதுகாக்கிற சிக்கன தெய்வனே உங்கள் நாமத்துக்கு நன்றி. ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு சோதரம் 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 நன்றி தகவலே சோதரம் அப்பா. நன்றி ஆண்டவரே சோதரம். நம்ம எலியாவின் தேவனை நம்ம உயர்த்துவோம். பாதாளுக்கு எதிர்த்து அவர் சண்டையிட்டு அத்தனை பேரையும் முறித்து போட்டாரு. இன்றைக்கும் அதே எலியாவின் தேவனை நம்ம உயர்த்துவோம். ஆமென் அல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் வெங்கடாக்கினி காலையானே, அசைவாடும் அனலாக்கும் வெங்கடாக்கினி காலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார்,
உண்டு. துதிக்க துதிக்கத்தான் உயர்த்தப்படுகிறேன். துதிக்க துதிக்கத்தான் மதிலை தாக்குகிறேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறேன். சொல்லலாமா? துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன். சேர்ந்து சொல்லலாமா? துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். மீண்டும் ஒரு வரிசையாய். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க பவுலு சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. பவுலு சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை சொல்லலாமா? துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. உம்மை துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. உம்மை துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். மீண்டுமாய் துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க அசைவில்ல ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும். அசைவில்ல ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும். பயத்தோடு பக்தியோடும் ஆராதனை செய்வோம். பயத்தோடு பக்தியோடும் ஆராதனை செய்வோம். துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு. சொல்லலாமா சேர்ந்து? துதிக்க துதிக்கத்தான் உயர்த்தப்படுகிறேன். துதிக்க துதிக்கத்தான் மதிலை தாண்டுவேன். உம்மை துதிக்க துதிக்க பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை. கரங்களை எல்லாரும் சேர்ந்து தட்டி உற்சாகத்தோடு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறேன். சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. சொல்லலாமா? துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. உம்மை துதிக்க துதிக்கத்தான் உயர்த்தப்படுகிறேன். துதிக்க துதிக்கத்தான் மதிலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க ஆவியானவர் இந்த காலவெளியிலே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். சேர்ந்து எல்லாரும் சொல்லலாமா? உம்மை துதிக்க துதிக்க. மீண்டும் ஒரு வரிசையாய் சேர்ந்து உற்சாகத்தோடு உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். நான் மீண்டுமாக கூட நான் துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் பெருகு. துதிக்க துதிக்க உற்சாகம் வரும். துதிக்கிறப்ப உற்சாகம் வருமா? சோர்வு வருங்களா? ஏங்க சொல்லுங்க எல்லாரும். சரி, உற்சாகமா இருக்கிறேன்னு சொன்னீங்களா? கைத்துக்கு வரலன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாது. இந்த சத்தம் எனக்கு பத்தாது. கைத்துக்கு உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் பெறுது. துதிச்சாத்தாங்க நம்ம எத்தனை பாட்டெல்லாம் பண்றோம். துதி எடுத்தால்
நல்லா பாட்டெல்லாம் அருமையா தான் பாடுறான், ஆனா செயல்பாட்டுல காணாம துதிக்கணும். கர்த்தரை என்னைக்கு துதிக்கிறீங்களா அப்பதான் விடுதலையை நீங்க பார்க்க முடியும். கர்த்தரை அவர்கள் ஏகோபித்து துதித்த வேளையில் எரியோவின் அலங்கத்தை கர்த்தர் இடிய பண்ணினார். சர்வ வல்லமையில் தேவன். நம்ம எல்லாம் ஒரு விட கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிறவர், எல்லா போராட்டங்களையும் மாற்றுகிறவர். இதோ உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற எவனும் 7 வழியாய் சிதறி ஓடி போவான். கரங்களை உற்சாகத்தோடு தட்டி ஹல்லேலூயா. ஆவியானவரே உரபலனதர சந்தலனதுலா. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. சொல்லுங்களாரு, இந்த வரி நீங்க எல்லாம் பாட போறீங்க. பவுலும் சீலாவும் அவங்க எப்படி எல்லாம் துதிச்சாங்க? ராம் முழுவதும் சிறைச்சாலையின் 3ஆம் காவலில் வைக்கப்பட்டு நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருந்தாங்க. ஆனா அங்க போய் அவங்க செஞ்சது பவுல் சீலா 2 பேர் இரவெல்லாம் துதிச்சாங்க. அந்த சோதனையில, அந்த கஷ்டத்துல, அந்த வழியில, அந்த துன்பத்தில கர்த்தரை துதித்த வேளையில் துதிச்சது எத்தனை பேருங்க? கையை தூக்கி காட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. துதிச்சது. ஆனா விடுதலை அந்த சிறைச்சாலையில் அனைவருடைய கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தார். கரங்களை ஒரு நிமிடம் தட்டுவோம். அந்த காலை வேளையில 2 பேர் துதிச்ச துதியில, 2 பேர் செபித்த ஜெபத்துல அனைவருடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருக்கிறீங்க. 2 பேருக்கே அவ்வளவு நடக்கணும். 30 பேர் துதிக்கிற பெண்ணாச்சுங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை மாற்றுவார். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. சரி, இந்த வரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை பண்ணலாங்களா? பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. சேர்ந்து பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேர். துதிச்சது 2 பேர், விடுதலை. துதிக்க துதிக்கத்தான் உயர்த்தப்படுகிறேன். துதிக்க துதிக்கத்தான் மதிலை காக்கிறேன். இப்ப துதிக்க துதிக்கத்தான் உயர்த்தப்படுகிறேன். துதிக்க துதிக்கத்தான் மதிலை காக்கிறேன். துதிக்க துதிக்க இந்த பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை. கர்த்தரை துதிக்கும் போது மாத்திரமே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். எல்லா தடைகளும் மாறி உம்மை துதிக்க துதிக்க இந்த காலவேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். உம்மை துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். இப்போ துதிக்க துதிக்க மதிலை தாண்டுவேன். எனக்கு அருமையான நண்பு தேவ ஜனங்களே, கர்த்தரை துதிக்கிற வேளையில் தடைகள் எல்லாம் மாறும், கட்டுகள் எல்லாம் மாறும். பிசாசும் கிரியைகள் உங்களை விட்டு கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் கரங்களை விட்டு சொல்லலாமா? சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவரே. ஆவியானவரே, ஆகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்திலிருந்து நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின்
உள்ளத்திலிருந்து சொல்லலாமா? அசைவாடும் எங்களாவியே தூய்மையின் ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நீரம்ப தகப்பனே இடமசைய எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி எல்லாரும் சேர்ந்து சொன்னால் மாத்திரம்தான் ஹல்லேலூயா நீர் இறங்கி வாருமே அப்பா இந்த சபையின் மத்தியிலே இறங்கி வாருமே ஆண்டவரே இறங்கி வாருமே ஆவி ஆனவரே அன்பினானவரே சேர்ந்து சொல்லலாமா? இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை அப்பா நன்றாய தேடி வந்த நல்ல நேசரே உம்மலகான கண்கள் தகப்பனே நீர் என்னை கண்டபடியால் ராஜாவே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா ரைசல்லா தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் இந்த மக்கள் மத்தியில தூக்கி எறியப்பட்ட உங்களை ஓ தகப்பனே வேண்டுமென்று நீர் சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே மீண்டும் ஒரு விசுவாசம் உள்ளதிலிருந்து தூக்கி எறியப்பட்ட என்னை இங்கு நின்று கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரங்களை சேர்த்துக் கொண்டிருக்கு, தேவனுடைய கரங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில கலங்கி நிற்கிற, தவறி போய் நிற்கிற, பதறி போய் நிற்கிற அன்பு தேவ ஜனமே, இதோ உன் கரம் பிடிக்க கர்த்தர் இந்த காலங்களில் வந்திருக்கிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட உங்களை வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். வாய்களை திறந்து உண்மை வாய்ப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் நடுவில் வாங்க ஆண்டவரே உங்கள் ஆவியாத்மா சரீரம் எல்லாம் மாறட்டு அப்பா. பாவத்தோடும் குற்றத்தோடும் உங்கள் சன்னிதானத்தில் நாங்கள் நிற்க கூடாத ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர தேவனை தரிசிக்க முடியாது. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே எனது தலைவன் இயேசு
சந்தோஷத்தையும் தருகிறார். நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றீங்க மாத்திரம் எப்படிங்க? நான் இன்னைக்கு அவங்க மாத்திரம் கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போதும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆவியானவரே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு சோர்ந்து போன இருக்கிற ஆத்மாவுக்கு நீர் சந்தோஷத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதாந்த வாசிக்கலாம். ஆபிரகாம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. படிங்க படிங்க படிங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சர்வத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து நம்முடைய அக்கிரமத்தை வெளியிடத்தில் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைப்பற்றுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்குவாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவனை தள்ளாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து கிரைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனுடைய நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உட்காரவும் சாட்சிகள் இருந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட சாட்சிகள். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வர கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் படிக்கிறோம். இந்த நாட்களில் உங்களுடைய வார்த்தை ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக வீண் வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி, ஆண்டவரே மாம்சீகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்காதபடி தேவநீர் எங்களோடு பேசுகிறேன் என்பதை உணர்வுள்ள இருதயத்தோடு தியானிக்க தேவநீர் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மீண்டுமாய் கூட வந்திருக்கிறவங்க யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மிக முக்கியமாக நான் சொல்லிக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, கட்டாயம் ஆராதனையில பங்கு கொள்ளுவேன். ஆராதனை தான்
கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். அந்த நாளில் வந்து நம்ம வீணான காரியங்களை செய்யறது அல்லது நம்ம அலுவல்களை பார்க்கறதுக்கு கிடையாது. எனவே தயவாய் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிற ஆராதனையை மிஸ் பண்ணாது. எப்படிங்க ஏங்க சொல்லுங்க எல்லாரும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு மைனஸ். ஆராதனை மிஸ் பண்ணால் ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்காது. தொடர்ந்து ஆராதனைக்கு வருவோம். கத்திரதான நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அந்த நாட்களும் கூட சிறிய ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகத்தில் 113 சங்கீதம் 113 7, 8 இந்த 2 வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 காரியத்தை அந்த இடத்துல நாம பார்க்கணும். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அங்க ஒரு 2 நபரை பத்தி கூறப்பட்டிருக்குது. யாருங்க? அப்புறம் இன்னொருத்தர் யாருங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. சரி, அப்ப இந்த சிறியவன்னா யாரு, எளியவன்னா யாரு? என்னங்க சொல்லுங்க, வாய் திறந்த அடிக்கவே மாட்டேன். ஏன் பிரதர்? சிறியவன் எளியவன், அப்ப இங்க 2 பேர் யாரு அப்படின்னா என்ன மீனிங் என்ன? சிறியவன்னா யாருங்க? வெரி குட். சிறியவன்னா சின்ன பசங்க, எளியவன்னா யாருங்க? ஏழைகளா? ஆமா, அப்படின்னு சொல்றத விட புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்கள் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்போ தோற்றத்திலும் உருவத்திலும் சின்னதா இருக்கிறவங்களும் அல்லது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களை இது வந்து சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனா இவர்களை 8ஆம் வசனம் சொல்லுது, அவனை ஆண்டவர் என்ன பண்றாராமா? பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிறார். கரம் உயர்த்தி சொல்லாமா? புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வேண்டான்னு சொன்னவங்களை உலகம் வெறுக்கலாம், சொந்த பந்தம் வெறுக்கலாம், நண்பர்கள் வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் ஒதுக்கப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது சாதாரண உயர்வு அல்ல. எங்க கொண்டு வராராம்? 8ஆம் வசனம் வேற லெவலுக்கு கொண்டு வர. கைத்துக்களே சொல்லாமா? அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களா, புறக்கணிக்கப்பட்டவர்களா, நம்மளாம் ஒரு ஆளா அப்படின்னு 4 பேர் 4 விதமா கூட பேசிக்கலாம். ஏங்க எனக்கும் கூட அந்த சூழ்நிலையில இருந்துச்சு. ஆனா ஒதுக்கப்பட்ட நம்ம மற்றவங்க வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்கிடலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னவே அழைத்தது யாருங்க? அழைத்தது யாரு? ஆண்டவர். மற்றவங்க கைவிடலாம், அழைத்த தேவன் ஒரு நாள் ஒருபோது நம்மளை கைவிடுவது கிடையாது. ஒதுக்கப்பட்ட நம்மை தலை உயர்த்தக்கூடிய ஒரு காலத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார். சாதாரண உயர்வு அல்ல, பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் அமர பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தரலாம். அப்ப எனவே அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த சூழ்நிலை ஒரு சிலருக்கு அல்லது உங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த வாய்ப்பு வந்திருக்கலாம், ஒருவேளை அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை சாதகமாக மாற்றுகிறவர் இயேசு. அல்லேலூயா. எல்லா நாளும் குட்டிட்டே இருக்கிறாங்க, எல்லா நாளும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிற, எல்லா சூழ்நிலையும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிற உன் அழுகையை களிப்பாக மாற்றக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நீங்க கலங்கவே கலங்காது. உங்கள் தலை தொங்கி போன இடத்துல தலை உயர்த்தி நிறுத்த செய்கிறவர் இயேசு இருக்கிறார். அதனால ஒதுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். அதனால நீங்க இன்னும் கஷ்டப்படுறீங்க, இன்னும் வேதனைப்படுறீங்க, இன்னும் எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்க்கறாங்க, நீங்க நினைக்காதீங்க. உங்கள் தலை உயரக்கூடிய ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வேதாகமத்துல, அதாவது இன்னைக்கு வார்த்தை வசனங்க 7ஆம் வசனத்துல சிறியவன் இன்னொன்னு யாருங்க? இந்த 2க்கு சரியான கேரக்டர் வேதத்துல 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னு தாவீது, இன்னொன்னு சின்னவங்களா இருந்தவங்க, ஒதுக்கி தள்ளப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்கள கர்த்தர் ஒரு பெரிய உயர்வுக்கு கொண்டு போனார். யாருங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? காது கடிச்சா கேக்குறீங்க.
எல்லாரும் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறீங்களா சேர்ந்து சொல்லுங்க. இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தாவீதும் யோசேப்பும் சின்னவங்க, உருவத்துல தோட்டத்துல சின்னவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கப்பட்ட காலத்துல இருந்து கேட்ட கதை. ஒன்னும் புதுசாலாம் நான் வந்து போட்ட பயங்கரமா வந்து எல்லாம் பேச போறதில்ல, சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்த போற அவ்வளவுதான். ஒதுக்கி தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஒரு பெரிய உயர்வுக்கு நேராக கொண்டு போனார். அதுக்கு வேதாகமத்தில் எடுத்துக்காட்டு ஒண்ணு யாருங்க? இன்னொன்னு போது. நீங்க வேற எந்த கேரக்டரையும் நினைக்க வேண்டாம், அந்த 2 பேர்த்த நினைச்சாவே போதும். அப்போ தாவீதையும் யோசேப்பையும் கர்த்தர் பார்த்தார். சொந்த பந்தம் வெறுத்துச்சு, கூட இருந்தவர்கள் வெறுத்தார்கள், அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்தார், அவர்களை உயர்த்தினார். அதே சர்வ வல்லமையில் ஆண்டவர் உங்களையும் கட்டாயம் உயர்த்துவார். அப்போ இந்த நாட்களும் கூட அந்த புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் எப்படி ஒரு உயர்வான நிலைக்கு போனாங்க, எந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள், எப்படிப்பட்ட நிலையை எட்டினார்கள், இது வந்துங்க ரொம்ப ஆழ்ந்த வந்து விளக்கங்களா சொல்றதுக்குள்ள வேண்டியது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் இருந்து ராமாவுக்கு போய்விட்டான். சரி, அந்த 16ல பாத்தீங்கன்னா அந்த 1ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த தாவீதுடைய கோத்திரத்துல யாரோ ஒருத்தரை ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி, அல்லது அந்த இடத்துல தேவன் ஆசீர்வதிக்கவேன்னு சொல்லி அந்த இடத்துல பேர் குறிக்கப்படுகிறது. பார்த்துட்டா ஒவ்வொருத்தரா வர்றாங்க, யாரையுமே கர்த்தர் செலக்ட் பண்ணல. ஆனால் கடைசியாக புறக்கணிக்கப்பட்ட தாவீதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, இவனை நீ தைல கொம்பெடுத்து அபிஷேகம் பண்ணு. கைத்துக்கல்ல சொல்லாமா? கைத்துக்கு மேலே சொல்லாமா? சரி, அதாவதுங்க இது எப்படி தெரியுங்களா இருக்குது, ஒரு பெரிய மாநாடு மீட்டிங் நடக்குதுன்னே வச்சுக்கோங்க, பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய விஐபிலாம் வந்திருக்கிறாங்க. கூட்டம் நடந்துக்கிட்டு மீட்டிங் நடந்துக்கிட்டு திடீர்னு ஸ்டீபன் பிரதர் நீங்க வாங்க, நீங்க வந்து அந்த மாலையை வந்து இவருக்கு போடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்காது? எப்படி இருக்குங்க? இருக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய விஐபி வந்துக்கிறாங்க, தலைவர் வந்துக்கிறாங்க. ஆனா நம்ம பேர் அங்க சொல்றப்ப எப்படி இருக்காங்க? நம்ம எல்லாம் கூட அப்படியா? ஆனா நல்லா கவனிச்சுங்க, உலகம் ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்குதே இல்லையா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வச்சுக்கிறார். கைத்துக்கல்லே சொல்றீங்களா? நிச்சயமாக அந்த வாய்ப்பு உங்களை தேடி. வேண்டான்னு ஒதுக்குனவங்க, நீங்களா ஒரு ஆளான்னு நினைச்சவங்கள எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து கூடிய நிறுத்தக்கூடிய ஒரு நாள் கட்டாயம். அப்ப தாவீத என்னாச்சுங்க, தாய் தகப்பனே வெறுத்துட்டாங்க, உடன் பிறந்தவர்களே வெறுத்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு லாய்க்கு? தாவீது என்ன வேலைங்க செஞ்சாரு? எல்லாரும் பேசுவாங்க, எனக்கு வந்து பேசுறதுன்னு எனக்கு பிடிக்காது. தாவீது எதுக்குத்தான் லாய்க்கு? எதுக்குத்தான் லாய்க்கு? போய் நீ ஆட்ட கேட்ட பார்த்துக்கிட்டு புல்லு கில்லு புடிக்கி போட்டு அப்படியே. ஆனா அந்த தாவீதைத்தான் எங்க கொண்டாந்து நிறுத்தினார்? நாட்டுக்கே ராஜாவாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு இடத்துல, மறைவிடமான இடத்துல இருந்த தாவீதை தேசம் அறியத்தக்க, மக்கள் அறியத்தக்க, நாட்டுக்கே ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். நிச்சயமாக இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட தாவீதை தேடி வந்த அந்த நல்ல தகப்பன் இயேசு நம்மையும் தேடித்தான் வந்தது. நிச்சயம் எப்படி விளக்கம் சொல்லணும், உதாரணம் சொன்னா இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் குறித்து நிறைய உதாரணம் சொல்லலாம். ஏன்னா நீங்க எப்படி இருந்தீங்க, எந்த சூழ்நிலையில இருந்தீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? ஒரே ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான ஒரு கதை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, எப்படி வாழ்ந்தீங்க, ஆனா இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? நிச்சயமாக இருந்த நிலையிலிருந்து கீழே போகாதபடி, இருந்த நிலையிலிருந்து கர்த்தர் நமக்கு உயர்வைத்தான் கொடுத்திருக்கிறாரு. தவிர நம்ம யாரும் கீழே போனது இல்லையா? கரங்களை விசுவாசிக்கிற நம்புறவர்கள் கரங்களை தலை சொல்லுங்களா? இந்த காலை வேளையில கூட அப்படிப்பட்ட தாவீதை உயர்த்தின ஆண்டவர். அவன் ஒரு சிறியவன் நினைச்ச ஒரு ஆளை போட்டாங்க. ஆனா என்னாச்சு? கோலியாத்தை கொண்டு சாதாரணமா இருந்த தாவீது
சின்ன பையனான தாவீது ஒரு பெரிய கோலியாத்தையே ஜெயித்தார். பார்த்துட்டீங்களா? வேண்டான்னு வெறுத்து, அது நான் சொன்ன மாதிரி வசனம் சொல்றேன், வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின கல்லே மூளைக்கு. ஆமா, எது வேண்டாம், எது ஆகாது, எது பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோமா அதைத்தான் ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். எனவே இங்க உட்கார்ந்துக்கிற உங்க வாழ்க்கையிலே அது கட்டாயம் நடக்கும். ஒருவேளை எத்தனை பேருக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லி தெரியல, ஆனா ஒருவேளை நடக்கலையே நீங்க கவலைப்பட்டுக்கலாம். கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. நிச்சயமா நீங்களும் முன்னாடி வந்து நிக்கத்தக்க ஒரு நேரத்தை கடவுள் உங்களுக்காகவே வச்சிருக்கிறார். வெறுத்து ஒதுக்க தள்ளப்பட்டார். அவர் சிறியவனை, அந்த வசனத்தை எல்லாம் சொல்றீங்களா? என்ன ரொம்ப ஒரு இவ்வளவு பெருசு இருக்குமா? எல்லாரும் சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. அவர் குப்பையிலிருந்து தூக்கி எளியவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் உங்களையும் கட்டாயம் உயர்த்துவார். அப்போ ஆடு மேய்த்த தாவீதை ஆண்டவர் அரசனாக்கினார். கட்டாயம் சரி, தேசம் இருக்கலாம், சமூகம் இருக்கலாம், சமுதாயம் இருக்கலாம், நம்ம உடன் பிறந்த சொந்த பந்த எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம். ஆனா சொல்லிட்டுங்களா, சீனு சொல்லி பார்த்த மக்கள் மத்தியும் அதே கப்பான்னு சொல்ற அளவுக்கு கடவுள் நம்ம வைப்பார். நம்பரை மாத்திரம் கைத்தி காலே சொல்லி பார்ப்போம். எப்படி எப்படி மாத்துவாங்க? சீனு சொன்ன அவங்க வாயில எப்படின்னு சொல்லுவாங்க? பின்னாடி இருக்கிறவங்களா சொல்லுங்க. சிறுவலையா எப்படி ஆண்டவர் மாத்துவார்? அதே கப்பான்னு சொல்ற அளவுக்கு வைப்பார். அந்த நிலைக்கு கடவுள் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். அப்போ அந்த தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லவராகிறார். ஆடு மேய்த்த தாவீது நாட்டுக்கே அரசனாக மாறி போனார். நிச்சயமா கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கார். நான் ஒரு 5 நிமிஷத்துல அதை முடிச்சிடறேங்க. 2வது பாயிண்ட்டுக்கு நான் போக போறேங்க. 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை சென்றான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சாவிலை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு போடும், அதற்கு பின் உன்னை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய், திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். அல்லேலூயா. 2வது ஒரு நபரை பார்க்க போறோம். முதல் நபர் யாருங்க? தாவீது எப்படி இருந்து எப்படி ஆனாரு? ஆடு மேய்த்த தாவீது என்னவா மாறினாரு? 2வது பாயிண்ட்க்கு நேரா வந்துருவோம். ஏன் உலக எலிசாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றினார்? 2வது பாயிண்ட் என்னங்க? காது கீது கேட்காத உங்களுக்குலாம் எல்லாம் உண்மையா எனக்கு தெரியல. காது கேட்குமே கேட்காதுங்களா? ஏன்னா மைக் ஆன் பண்ண திடீர்னு திட்டிருக்கு, அதனால மைக் ஆன் பண்ணிக்கிறேன். 2வது பாயிண்ட், ஏர் உழுத ஏசாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசியாக மாற்றினார். எனவே நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த எலியா தீர்க்கதரிசி என்னாச்சுன்னா, எப்படின்னு சொல்லி அவர் ஊழியம் செய்யக்கூடிய காலத்துல அவருக்கு ஒரு அசிஸ்டண்டா வந்து ஆண்டவர் நியமிக்க சொல்றாரு. இவர் ஒரு டைம் போய்கிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுனாங்க, 12 ஏர் பூட்டி உழுத எலிசா. எத்தனை ஏருங்க? அப்படின்னா 12 × 2 ஏதாவது விளக்கச்சா விளங்கலைங்களா? 12 ஏர் பூட்டி உழுதாருன்னா என்ன, ஏதாவது தெரிஞ்சது சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க? அப்ப 12 ஏர் பூட்டி உழுதுறாருன்னா கிட்டத்தட்ட 12 ஏர்னா 24 மாடை வச்சு என்னச்சு, சரியான உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. 12 ஏர் பூட்டி என்னாச்சுங்க, உழுதுகிட்டு இருக்கிறாரு. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப எலியா அங்க தேடி வராரு. கடைசியா 12வது ஏரை ஓட்டி முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அங்க வந்து கேட்கிறாரு. அதாவது இனிமேல் வந்து அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கிட்டு இருந்தான். எலியா அவன் இருக்க மட்டும் போய் அவன் மேல் தன் சாவியை போட்டான். அப்போ இந்த எலிசா அவர் ஒரு விவசாயம் தான் நினைச்சார். நான் உண்டு, என் மாடு உண்டு, சாமி ஆடுறது, குப்பை கூட்டுறது, இப்படியே இருக்கட்டு. ஆனா அப்படி நினைச்ச எலிசாவை தேடி கர்த்தர் எலியாவை அனுப்பினார். கரவை தெரிய சொல்லமா? நான் சொல்றத நல்லா இருதயத்தோட கேட்டீங்கன்னா மட்டும்தான் இதனுடைய விளக்கம் புரியும். சும்மா
டாக்டரா இருந்தாலும் ஒண்ணும் விளங்காது. நல்லா கேளுங்க. அப்போ இவர் நினைச்ச இவர் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? காடு கரைக்குள்ளார மாடு ஆடு மாட்டோட, இதுதான் இவர் வாழ்க்கை. இவர் நினைச்சது எப்படிங்க? ஒரு வட்டத்துக்குள்ளார நினைச்சாரு. ஆனா அப்படிப்பட்ட எலிசாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த இவர் தேடி போலீங்க, ஆண்டவர் இவரை தேடி அனுப்பினார். கரவேர் தெரிய சொல்லமா? அப்போ எலியா வந்தா தன் சால்வையை போறாரு, கூப்பிடுறாரு. உடனே சொன்னாரு, சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் வர்றேன், ஆனா போயிட்டு என் தகப்பனை புத்த செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாரு. சரி போயிட்டு வா. ஆனா அந்த கடைசி 21 படிங்கள ஒண்ணு படிங்கள. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரியின் மரம் முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். சரி போதும். இப்ப இவங்க வாட்சத்தை கேட்டீங்களா? என்ன உங்களுக்கு புரியுது? புரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். 21ஆம் வசனம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு, சரின்ட்டாரு. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, நல்லா அந்த 21 பாத்தீங்கன்னா, அப்பொழுது இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை அடித்து, அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் உழவுக்குன்னு வச்சிருந்த அந்த உழவு மாட்டை என்ன பண்ணிட்டாரு? அடிச்சு அத்தவரி ஏரின் மரம் முட்டுகளா விளக்கதான் என்ன சொல்லி எனக்கு தெரியல. அவர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. இதுவரைக்கும் அவர் உழைப்பா நம்பினத, இதுவரைக்கும் அதுதான் வாழ்க்கையும் நம்பின அந்த வாழ்க்கைய அதை விட்டுட்டு நீ என்னவா ஃபர்ஸ்ட் வெளிவா. அந்த ஏர் மாட்டை அடிச்சு, அந்த மாட்டை அடிச்சாரு. அந்த ஏர் முட்டு பழையவே என்னாச்சு? நெருப்புல போட்டு எரிச்சு சமைச்சு கொடுத்தார். அப்போ எலிசாவின் வாழ்க்கை அன்னைக்கு அதோடு முடிந்தது. கரபேர்த்தல சொல்லுமா, இவர் அடுத்த வாழ்க்கைக்கு நேராக காலடி எடுத்து வைக்க போகிறார். இதுவரைக்கும் அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர் வரப்போறார். என்னாச்சு? அந்த ஏர்மாட்டை அடிச்சு அந்த அந்த மரம் முட்டுகளே என்னாச்சு? சமைச்சு கொடுத்தார். அப்போ இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கையை விட இனி வாழப்போகும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் கர்த்தர் கொண்டு போனார். ஏர் பிடித்து கொண்டிருந்த எலிசாவை ஆண்டவர் என்னவா மாத்தினார்? என்னங்க கரெக்டா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. படிப்பு இல்ல, அறிவு இல்ல, அந்த அந்தஸ்து இல்ல, எல்லாம் என்ன ஒரு தகுதி, எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அவங்கள தேடித்தான் கர்த்தர் வர்றார். ஏர் பிடித்து கொண்டிருந்த எலிசாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றினார். உங்களை எல்லாம் ஆண்டவர் மாத்திரக்கு ஒரு நிமிஷம் கூட போறாரு. ரொம்ப நாள் ஆகுங்களா? உங்க வாழ்க்கை மாறுக்க ரொம்ப நாள் ஆகுமா? ஆகவே ஆகாது. சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அவர் நினைச்சதெல்லாம் காடு கரை கம்மாயி ஆடு மாடு புல்லு வெட்டுறது, தீனி போடுறது, ஏர் ஓட்டுறது, வயல் பறவை, இதைத்தான் அவர் நினைச்சாரா தவிர உலக ஜனகத்துக்கு தீர்க்கதரிசியாக சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா மாறுவார்னு அவரு நினைக்கல. ஆனா ஆண்டவர் நினைச்சார். கைத்துக்கொண்டே சொல்லுங்க. அப்ப நீங்க நினைக்க மாட்டீங்க, ஆனா நீங்க இப்படித்தான் இருக்கணும் கர்த்தர் நினைக்கிறார். சரியான ஒரு நேரத்துல சரியான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பேதுரு வாழ்க்கையும் பாருங்க. பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? பேதுரு அவரை தேடி போகல, ஆனா இயேசு பேதுருவை தேடி வந்தார். மீன் பிடிச்சு வலைய அலசி மீனவனா இருந்த அந்த பேதுருவத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? எனக்கு பின்னாடி வான்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ நாம நினைக்கிறது வேற, கர்த்தர் நம்மை கொண்டு நினைக்கிறது வேற. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. என்னாச்சுங்க? முதல் பாயிண்ட் சொன்ன ஆடு மேய்த்து தாவீது ஆண்டவர் என்னவா மாத்தினார்? ஆமா, ஏர் பிடித்த எலிசாவை கர்த்தர் என்னவா மாற்றினார்? தீர்க்கதரிசியாக மாற்றினார். உங்களையும் ஆண்டவர் கட்டாயம் மாற்றினார். உங்க லைஃப் மாறும், குடும்பம் மாறும், வாழ்க்கை மாறும். மற்றவங்க எல்லாரையும் காட்டிருந்தீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழக்கூடிய ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பணக்காசு இல்லைங்க, துணிமணி இல்லை, நான் சொல்லிட்டேன். இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு நான் என்னை நானே யோசிச்சுக்கிறேன். இந்த இடத்துல இந்த சூழ்நிலை நான் என்னை நானே யோசிச்சுக்கிறேன். ஆனா எப்படியோ இருந்த நானு கர்த்தர் எனக்கு என்னை இன்னைக்கு இப்படி எல்லாம் வச்சுக்கிறார். எனக்கு எந்த விதத்துக்கும் குறையில. காசு பணத்துக்காக துணிமணிக்காக சரி, பேரு புகழ் அந்தஸ்துனால அந்த இடத்துல இம்மானுவேல் பிரதர் மாத்திரம்தான் அந்த பேர் இன்னைக்கு இருக்காங்க. 1000 பேர் வந்தாலும் அதை நான் மட்டும் தான் எடுத்துறேன். பார்த்து சொன்னா என்னை நானே எடுத்துக்கிறேன். நமக்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கேன். அதனால நேரம் வரலையேன்னு காத்திருக்காரு. காணாமூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறவு வட்ட போது என்னாச்சு? இப்ப சொல்றாங்க. ஆனா உடனே ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் அதுக்கு ஒரு டைம் வரும், கவலைப்படாது.
எனக்கு அடிக்க அழகு இல்லை, படிப்பு இல்லை, நான் இன்னும் இப்படியேதா, நான் எல்லாரும் முன்னாடி போய் நிற்பாங்க, நான் எங்கெங்கே போய் நிற்கிட்டு எனக்கு ஒரு நல்ல துணியா நல்லா இப்போ 10 பேர் போனால் அவங்கள நல்லா செலவு பண்ணுவாங்க, நான் எங்கெங்கே போய் செலவு நினைக்கவே நினைக்காது. உங்க லைஃப்ல எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இல்லையா? எல்லாமே மாறும். சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுகிறவர் இயேசு. அப்ப பாட்டி சொன்னீங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் உழைச்ச அந்த உழைப்பை ஆண்டவர் மாற்றினார். விளங்குதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தொழில் ஆதாரம் எதுங்க? அந்த ஏர்மாடு, அந்த கலப்பையும் தான். ஆனா ஆண்டவர் நினைச்சார், இனி அதை புடிச்சுக்கிட்டு சுத்துற ஆள் அல்ல நீ, மாட்டுக்கு பின்னாடி சுத்துற ஆளு சொல்லுங்க. எலிசாவே, நீ எதுக்கு பின்னாடி இனிமேல் சுத்த வேண்டாம் சொல்லுங்க எல்லாரும். உன்னைய தேடி வரக்கூடிய நேரம் உனக்கு வந்துருச்சு. இனி நீ அது பின்னாடி போக வேண்டாம், உன்னை தேடி எல்லாரும் வரக்கூடிய ஒரு நேரம். தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றினார். யோனா என்ன பண்ணார்? ஆண்டவர் வந்து நினிவேக்கு போன அனுப்புனார். ஆனா அந்த யோனா என்ன பண்ணாரு? கப்பல் போனார், நல்லா தூங்கினார், ஜாலியா என்ஜாய் பண்ணாரு. கர்த்தர் பார்த்தாரு, சீட்டு விழுந்துச்சு, கடைசியை தூக்கி எங்க போட்டாங்க? அப்போ யோனா வந்து தர்சீசுக்கு போகிறவன் அல்ல, அவன் நினிவேவுக்கு போகிறவன். பாதையை மாத்தாத, ட்ராக் மாறாத, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு தடத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். திட்டத்தை மறந்து தவறான பாதைக்கு போகாதீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க போற பாதையில சரியா போயிட்டே இருங்க, அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எங்கதான் ஆசீர்வாதம்? போற பாதையில தான் ஆசீர்வாதம். என்னங்க ஒண்ணுமே கிடைக்கல, பேசாம அப்படியா இப்படியா சைடு பக்கம் திரும்பினா அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா, கர்த்தர் ஏறு பிடித்து உழுது கொண்டிருந்த எலிசாவை ஒரு தீர்க்கதரிசியாக மாத்துறாரு. அவருடைய வாழ்க்கை ஸ்டைல கர்த்தர் மாத்துறாரு. அவன் பாத்தீங்க, அதுக்கு தான் வந்து ஆபிரகாமே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் ஜன வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு விட்டுட்டு போடா. நல்லா புரிஞ்சுங்க. எலிசா எதை விட்டாரு? பேதுரு எதை விட்டாரு? ஆபிரகாம் எதை விட்டாரு? பாத்தீங்களா? எதை ஆண்டவர் வேண்டாம் விட்டுருன்னு சொல்றாரோ விட்டாதான் ஆசீர்வாதம். இல்லைங்க ஆண்டவரே, பழக்க தோசை உன்ன மாத்திக்க முடியல, இன்னும் கொஞ்ச நாள் விளங்குதா விளங்கலைங்களா? முழுசா உண்மையா திட்டிட போறேன் நான் ஏதாவது, அதையெல்லாம் விட்டுருங்க. கடவுள் வேண்டாம்னு சொல்றது இல்ல, விட்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். விடாம அதை ஒரு சைடு பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. பத்திமே குருடனை வர்றாரு, ஆண்டவர் வர்றாரு, கேட்கிறாரு, இயேசுவே தாவீதின் குமாரனே நீ விலகன்னு கத்துறாரு, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அப்படின்னாச்சு ஆண்டவர் நின்றார், அந்த சத்தத்தை கேட்டார், போய் அவனை கூட்டிட்டு வாங்க, எந்திரிப்பா மேல, இயேசு உன்னை கூப்பிடுறாரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் ஏற்கனவே நான் பேசுறத புதுசா பேசுற, ஒருவேளை பேச ஞாபகமாவது வருதான்னு பார்ப்போம். வருதா வரலீங்களா உங்களுக்கு? ஆமா, இப்படியே வந்து சாமியாட்டவே உட்காந்துருக்கூடாது. அப்ப என்னாச்சுங்க, பத்திமை குருடரை கூப்பிட்ட உடனே அவன் செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை என்னங்க? தன் மேல் இருந்த சாவியை அவன் என்ன பண்ணான்? இதுவரைக்கும் முடியாது, ஆகாது, குருட, ஒதுக்கி தள்ளப்பட்டவர், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவங்களுக்கு அந்த அடையாளமே என்னதான்? இயேசு கூப்பிடான்னு சொன்னா முதல்ல அதை தூக்கி அனுப்பிச்சார். பாத்தீங்களா? விட வேண்டியதை விட்டாதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். வேணுமா வேண்டாங்களா? வேணுங்கிறதுக்கு மாத்திரம் கை தூக்கும், அதுக்கெல்லாம் வந்து கை தூக்கிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? விட வேண்டியதை விட்டாத்தா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அப்ப என்னாச்சு? ஏர் உழுத எலிசாவை ஆண்டனார அதை விட்டுருப்பா, அது ஒரு லைஃப், அது ஒரு காலம், ஒரு 10 வருஷம் போ, நீ ஆடு மாடு பேச்சு, அது ஒரு 10 வருஷம். ஆனா இது இருக்கக்கூடிய வருஷம் எல்லாம் எப்படி தெரியுமா? அன்னைக்கு நீ ஒத்தாளா கஷ்டப்பட்ட, இன்னைக்கு உன்னை தேடி ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா விட்டு போன சொந்த பந்த நட்பு ஏதாவது காசு பணம் பேரு புகழ் எதுவான ஆசை உங்களுக்கு எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சரி, கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிச்சுட்டுங்களா? அதுக்கு உதாரணமா பாட்டின்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்முடைய ஊழியத்தையே சரி, ஏன்னா நான் சின்ன பையனா இருந்த காலத்துலேருந்து இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் இருக்கிறீங்க. அதனால பார்த்துட்டு சொன்னீங்கன்னா, ஆரம்ப காலம் இந்த ஊழியம் கஷ்டப்பட்ட ஊழியம் தான், சரிங்களா? எந்தவித வசதி வாய்ப்பு இல்லாம ஊழியம் காசுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், பொருளுக்கு கஷ்டப்பட்டு. உண்மையை சொல்ல போனால் அன்னைக்கெல்லாம் சைக்கிள் தான் ஃபேமஸ். ஊழியத்துக்கெல்லாம் வந்து சைக்கிளே போன அப்பெல்லாம் சொல்லுவார், நடந்து போவோம், எத்தனையோ கிலோமீட்டர் ஊழியத்துக்குள்ள நடந்து போவோம் பண்ணுவேன். ஆனா பாருங்க, அன்னைக்கு அந்த ஊழியம் இருந்துச்சு, அன்னைக்கு கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்துக்கிறார்.
கார், ஒரு காருக்கு 3 கார் கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறார். நல்ல பைக்கு கொடுத்துருக்கிறாரு, நல்ல செலவு பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்துக்கிறாரு. அன்னைக்கு இருந்த கஷ்டம் வேற, இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் அதிகமாக கூலி செய்யக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் மாத்திக்கிறார். அல்லேலூயா. அதனால உட்கார்ந்து கொடுக்கிறேன் தாய், தகப்பன், சகோதர, சகோதரிகளே, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. எடுக்கெடுக்க குறையாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காகத்தான் வச்சிருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறு. அப்ப 3வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிற லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 10-11 வசனம். அச்சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னார்? என்ன தாவீது? பாயிண்டா முழுசா சொல்லுங்க. ஆடு மேய்த்த தாவீதை. 2வது பாயிண்ட் எலிசாவை. 3வது பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. வாட்ச வசனம் 3வது பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு தடவை சத்தமா வாசிக்கிறீங்களா? ஒருத்தர் எந்த பாட்டை மைக்ல வாசி. சீமோனுக்கு கூட்டாளிகளான இருங்க சிஸ்டர், இருங்க, மைக் வாங்கி வாசிங்க. மற்றவங்கள கேளுங்க. 3வது பாயிண்ட்டுக்கு தலைப்பு அவன் வாசி முடிக்குது. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 3வது பாயிண்ட் சொல்றீங்களா? மீன் பிடிக்கிற சீமோனை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றினார். கரெக்டா. நான் கடைசி வரி மட்டும் கொஞ்சம் பாரு சொல்லுங்க. ஆண்கள் சைடு இஸ்ரவேலையா பாயிண்டா? நான் இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி சொல்றேன், 2வது பாயிண்ட் எப்படி சொல்றேன், அதே மாதிரி 3வது பாயிண்ட் சொல்றேன். மீன் பிடித்த பேதுருவை அப்போஸ்தலனாக ஆண்டவர் மாற்றினார். அவர் ஒர்க் என்ன ஒர்க்குங்க? மீன் பிடிக்கிற வேலை. கடலின் ஆழம் அகலம் எல்லாம் தெரிஞ்சவர், அத்துபடியான மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட பேதுருவுக்கு ஒரு நாள் என்னாச்சு, டைம் என்னாச்சு, வித்தியாசமா போச்சு. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் தேடி வந்தார். அந்த நேரத்துல தான் இயேசு தேடி வந்தார். பார்த்தாரு, சரிப்பா, நீ இதுலயே இவ்வளவு கில்லாடின்னு சொன்னா நீ ஏன் வேலைக்கு வா? உலக வேலையிலேயே இவ்வளவு திறமைசாலின்னா நீ எந்த வேலைக்கு வா? ஏன் வேலைக்கு வா? அங்க நான் உன்னை பெரிய ஆளா மாத்தி காட்டுறேன். சரிங்க ஆண்டவர். அப்ப என்னாச்சு, மீன் பிடித்த பேதுரு அப்போஸ்தலனாக மாற்றினார். 3வது பாயிண்ட் சொல்லுங்க. கடைசியில் சொல்லி அப்போஸ்தலனாக மாற்றினார். இது 3வது பாயிண்ட். பாத்தீங்கன்னா பேதுரு வலை பிடிச்சிட்டு இருக்கிறார், கீழே வந்து ரொம்ப வேதனோட அரசிக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, இது இன்னைக்கு முதல் உன்னை நான் என்ன பண்ணுவேன், மனிதர்களை பிடிக்கிறவராக மாற்றுவேன். அல்லேலூயா. அப்ப பேதுருடைய வாழ்க்கை கடல், மீன், இதுதான் அவர் வாழ்க்கை. அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தான வாழ்க்கைன்னு சொல்ல, கடலையே தான் அவங்க இருப்பாங்க, என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்த ஒரு பேதுருவை கர்த்தர் பார்த்தார். ஆனா இந்த இடத்துல 3 பாயிண்ட் பாருங்க, யாருமே தேடி வரல, இவங்களை தேடித்தான் இயேசு போனார். மற்றவங்களாம் தேடி போகல. யோசேப்பெல்லாம் பாட்டி சொன்னா கூட பிறந்த தம்பியிலே வந்துட்டாங்க, இவரெல்லாம் இனி நமக்கு வேண்டவே வேண்டான்னு ஒருத்தர் கொல்லணும்னு சொல்லிட்டான். அதுலதான் ஒருத்தர் என்ன சொன்னா, வேண்டாப்பா, அவனை கொண்டு அந்த ரத்தப்பள்ளி நமக்கு வேண்டாம், தூக்கி எங்க போட்டுருங்க, குடியில போட்டுருங்கப்பா. அப்போ அவங்கள தேடி சொந்த வந்த வரல, கூட பிறந்தவங்க வரல, யாருமே வரல. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துலதான் அவர்கள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. இயேசு தேடி வந்தார். யாரு தேடி வந்தா? இந்த காலை வேளையில நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பினால்தான் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறீங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் பார்த்தனால அத்தனை பண்ணுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் நிரறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே. நினைச்ச என்னோட வாழ்க்கை எல்லாமே மாறிச்சு. நிறைய நேரங்கள் நம்மளால கூட நினைச்சுக்கலாம், என்னடாவது ஒரு வாழ்க்கை இப்படி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஒரு நிறைய சூழ்நிலை இருப்பாங்க. சொந்த மந்தத்துக்குள்ள போய் நிற்கவும் முடியல, மற்றவங்களாட்ட செலவும் பண்ண முடியல. அவங்களாம் பாரு கழுத்துல துணி என்ன, ட்ரெஸ் என்ன, நகை என்ன, நம்ம முழுக்கிட்டின்னு போய்கிட்டு நல்ல இப்படிலாம் கூட நிறையா நேரம் நீங்கள் நினச்சிருக்கேன். நான் சொல்லட்டுங்களா, அது எல்லா நிலையும் அப்படி மாறாது.
எல்லாவற்றையும் மாற்றுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கார். நம்பரை கைத்து ஜாலே சொல்லுங்க. ஒரே நிமிடம் இந்த இடத்துல கண்களை மூடுங்க. நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அவமானப்பட்டு தொங்கி போன அந்த நிலை இருந்தாலே இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த நிலையை மாத்தி தலை நிமிர்ந்து காலரை தூக்கி தைரியமா போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. அந்த நிலையை விட்டு முதல்ல விட்டுருங்க, முதல்ல மாறுங்க. எல்லாவற்றையும் தர சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். என்னாச்சுங்க, அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்கள. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு அந்த ஒரு பாயிண்ட், கரைகளை நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு சொல்லுங்களாரு, எல்லாவற்றையும் விட்டு எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் விட்டு எல்லாரும் இருக்கிறவங்க சொல்லுங்க. எல்லாவற்றையும் விட்டு அப்ப அவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்த எதை விட்டாரு? படகை விட்டாரு, வலைய விட்டாரு. அந்த திறமை என்னாச்சு? அந்த திறமையே அங்க என்ன விட்டாரு? ஆரோடு ஆறா, கடலோடு கடலா, கப்பலோடு கப்பலாவே அங்கேயே முடிச்சிட்டாரு. இனி முதல் என்ன? இனி நீ என்ன நடக்க போற ஒவ்வொரு நடையும் மனிதர்களை பிடிக்கிறவராக நீ மாற்றுவாய். கைத்துக்களே சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் விட்டு. அப்ப நான் சொல்லட்டுங்களா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உன்னதமான நிலை, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை வரும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாம் விட்டுருங்க. விட்டீங்கன்னா தான் ஆசீர்வாதம். சரி, அந்த கதை எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அதாவது விடுறத விட்டாதான் கிடைக்கிறது கிடைக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்திலிருந்து அழைக்கிறான்னு சொன்னா கட்டாயம் வந்துடணும். அதை பற்றி சொன்னா, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுங்களா, ஆண்டவர் வான்னு கூப்பிட்டாரு, என்ன ஆண்டவரே இப்பவே என்னை கூப்பிடுறீங்க, கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வரட்டும் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் அழைச்சாரு, மனசு என்ன சொல்லுது? ஏங்க ஏசாமி ஏத்துக்க மறந்துருங்க. ஏங்க ஏத்துக்கிறேங்க, ஆனா நான் வந்து சினிமாவுக்கு போவேன், இதெல்லாம் இருக்குது, எப்படிங்க விட்டுட்டு வரக்கு டக்குன்னு மனசு வராது. அப்ப கர்த்தர் அழைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாலும் இன்னைக்கு அநேகரால் என்ன பண்ண முடியலீங்க, அதை என்ன பண்ண முடியல சொல்லுங்க எல்லாரு. எப்படி வர முடியல? விட்டுட்டு வர முடியல. சொல்லுங்க எல்லாரு. விட்டாத்தான் வாழ்க்கை மாறும். விட்டாத்தா இன்னைக்கு குரங்கு பாட்டின்னு சொன்னீங்கன்னா அந்த குட்டி வந்து தாயை பிடிச்சி எத்தனை மரம் எவ்வளவு ஸ்பீடு எங்க நீ தாண்டி பாருங்க, குட்டி புடி விடவே. அப்படி அந்த குரங்கு புடிங்கிறது பேரே அதுக்கு அப்படித்தான். குரங்கு புடினா அது பேரு. அதை பிடிச்சா பிடிச்சத நீ எத்தனை பக்கம் வேணாலும் தாண்டிக்க, என்ன வேணாலும் ஜம்ப் அடிச்சுக்க, குட்டி என்ன வேணா அதை புடிய விடவே விடாது. அப்ப நல்லா கழிச்சுங்க, விட்டா மாத்திரம் தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த நிலை மாறும்னா கர்த்தர் வேற நிலைக்கு கொண்டு போறான்னா கட்டாயம் விட்டுறணும். இதுக்கு உதாரணம் என்னையவே நான் சொல்றேன். இந்த இடத்த விட்டு நான் வந்து போகல நான் நினைச்சதே கிடையாது. ஆனா அது என்னுடைய பர்சனல், அது வந்து தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி. ஆனா என்ன இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை மாத்தணும்னு சொன்னா நான் விடணும். ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மா விட்டு வரணும், இந்த இடத்த விட்டு வரணும், என் சொந்த பந்தத்தை விட்டு வரணும், உங்களையும் நான் விட்டு வரணும். இதெல்லாம் விட்டா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வரும். அப்போ விட்டா மட்டும்தான் அவராக ஆண்டவர் அழைக்கிறப்ப உனக்கு ஒருவேளை சொந்த பந்தம், ஆடு மாடு, தோப்பு துறவு எல்லாம் இருக்கு. இந்த இடத்த ஃபர்ஸ்ட் விட்டுரு. விட்டேனாக்கா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கிறார். லோத்து அவனுடைய மனைவி ஆண்டவருக்கு சொன்னாரு, என்னாச்சு, நீ உன்னோட இடத்த திரும்பி பாத்திரவே பாத்திரம், இந்த சமபூமியில எங்கேயும் இருக்காது, ஓடிப்போன்னு சொல்லிட்டாரு. சும்மா கட 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 கடன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ பிரிச்சு போட்டனே, பிரிச்சு நிறுத்தவே இல்லையே, டிவி போட்டனே, டிவி நிறுத்தவே இல்லையே, நேற்று தான் 30,000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கினேன்னு நினைச்சாங்க, திரும்பினாங்க, கடைசியில் என்னாச்சு, எங்கேயும் நீ திரும்பி பார்க்காதுன்னு கர்த்தர் சொன்னா திரும்பி மட்டும் பார்க்கணும். கடப்பையில் கை வைத்திட்டு நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். சேர்ந்தெல்லாம் சொல்லாமா, கடப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சேர்த்து சொல்லலாம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
ஆனா இன்னைக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் டிசம்பர் மாசம் தான் வரப்போம். கேட்டது நல்லா கேட்டுட்டீங்க. இதை ஒன்ஸ் ரினியூவல் பண்றதுக்காக செல்லுலையும் யூடியூப்லையும் கூட வருது. ஒருவேளை முடிஞ்சா அந்த பிரசங்கத்தை மறுபடியும் கேளுங்க. ஒருவேளை கர்த்தர் உங்ககிட்ட பேசுனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பாருனா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறீங்களா? யார் எப்படி மாத்தினாருன்னு சொல்றீங்களா? தாவீது எதை விட்டாரு? ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க, படம்னு சொல்லுங்க, அதை கேட்கறது. எலிசா எதை விட்டாரு? அதை விட்டுட்டாரு. அடுத்து விட்டாரு. அப்ப இவங்கெல்லாம் விட்டதுனாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது புரியுதுங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதெல்லாம் உங்களை வேண்டாம்னு விட சொல்றாரா அதை விட்டுருங்க. அதை 40 இந்த 4வது பாயிண்ட் உங்களுக்கு. நான் எத்தனை பாயிண்ட் சொல்லிட்டேன்? யாரு எதை விட்டாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க சொன்னேன். 4வது பாயிண்ட் உங்களுக்கு. நீங்க யாரு, எப்படி இருக்கிறீங்க, எதை விட்டா கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் நினைக்கிறீங்களோ உங்க இல்லாம இறுதிக்குள்ள ஒரு கேள்விக்குறி வச்சிருங்க. மீண்டும் வீட்டுல போய் இதை யோசிங்க, சிந்திங்க. எங்கிட்ட என்ன குறை இருக்கு, எதை நான் விடோடு கர்த்தர் நினைக்கிறேன். அதனால இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல, நீங்களா முடிவு பண்ணுங்க. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இந்த பிரசங்க நான் பேசுறதா நீங்க நினைக்க வேண்டாம், கர்த்தர் பேசுறதா நினைச்சுக்கங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் தோணி, ஆமா ஆண்டவர் நிறைய சொல்றீங்களா, கவனிங்க, முடிச்சிடறேன். ஒருவேளை நான் கெட்ட வார்த்தை பேசுறது ஆண்டவர் விரும்பலையோ, இது கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேசுறது இனிமேல விட்டுட்டு பாக்குறோம். அச்சா பிரதர் சோத்துறங்க போய் உனக்கு போய் ஒரு வணக்கம் போட பாரு. அங்க முன்னாடி பாக்குறப்ப என்ன வணக்கம் போடுவாங்க, பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மாயமானமான அன்பை கட்டுறதுன்னு சொன்ன ஆண்டவரே இனி நான் விட்டுறாண்டவரே எல்லாத்துக்கிட்டையும் உண்மையான இருதயத்திலிருந்து காட்டக்கூடிய அன்பை தாங்க ஆண்டவர், அதை நான் விட்டுறேன். நான் சொல்றது ஏதாவது உதாரணம் புரியுதுங்களா? உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணி, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆண்டவர் உணர்த்துறாங்க, அதை விட்டுருங்க. மீண்டும் என்னைக்காச்சும் நான் வந்தேன்னா ஞாபகம் இருந்தா என்கிட்ட நீங்க சொல்லுங்க. ராஜா இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, எனக்கு ஆண்டவர் பேசினாரு, இன்னைக்கு நான் விட்டுட்டேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். கைத்தி கொள்ள சொல்லவா? எனக்கு விட வேண்டியதை விட்டுருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நல்லா ஜெபம் பண்ணுங்க, பக்தியா இருங்க, உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவங்களா இருங்க. சரிங்களா? நீங்க மெயின் உங்ககிட்ட என்னென்ன குறை, இன்னும் நான் எதுல குறைவுள்ளவனா இருக்கிறேன், சீக்கிரம் குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் உண்மையா ஆராதிங்க. முதல்ல ஆராதிச்சு பழகுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 18 வருடம். ஆனா 18 வருஷம் உங்க கண்ணை மூட தெரிய மாட்டேங்குது, கையத்தட்ட தெரிய மாட்டேங்குது, ஆராதிக்க தெரிய மாட்டேங்குது. நல்லா கைது என்னங்க இதை பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. சரி, அப்ப என்னாச்சுங்க? நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை மேன்மேலும் உயர்த்த வல்லவராகிறார். ஹல்லேலூயா. ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இப்படி இருக்கிற உங்களைத்தான் கர்த்தர் எப்படியோ கொண்டு போக போறாரு. கலங்கவே கலங்காது. காசுக்காது, பணக்காது, பொருளுக்காது. உலகம் பார்க்கிற விதம் வேற, ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதம் வேற. அதனால நீங்க வேற, அதை என்னைக்கு மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எனவே இந்த அருமையான காலை வேளையில் கூட மீண்டும் அந்த வசனத்தை சொல்லிடலாமா? ஸ்டார்டிங் சிறியவனை வாசிக்குமா? சங்கீதம் 113, 7, 8. இதை ஒரு டைம் நீங்க பார்த்து வாசிருங்க. எல்லாரும் பைபிளை மூடிருங்க. ஒருத்தர் மாத்திரம் வாசிக்க மாட்டேன், நீங்க மத்தவங்க மூடுங்க. வாசிக்கப்பா, நல்லா கேட்டுங்க. வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சரி, கிறிஸ்துமஸ்க்கு தான் கிஃப்ட் நான் கொண்டாடுறேன். இப்போ யாரும் கொண்டாட மாட்டேன். அதனால இந்த வசனத்தை டக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நான் கிஃப்ட் எல்லாம் தூக்கி கொடுத்துருவேன். அதனால இன்னைக்கு யாரும் கிஃப்ட் எல்லாம் கொண்டாடுறேன். சரி, பாப்பா வாட்சதை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. அவனை கைத்து கொலை சொல்லுங்களா? சீப்பு நான் லைட்டா வாயா, ஏன்னா நான் திடீர்னு பார்த்து அப்படி பார்த்துட்டுனா என்ன பண்ணாட்டேன், என்ன திட்டிருக்கூடாது. சரி ரைட்டு, ரெண்டா செய்வாது மனசு கூட போனா சரிங்க. வாயில வரதை பத்தி உங்க இறுதியத்துக்குள்ள போனா சரி. சிறியவனையும் எளியவனையும் உயர்த்துகிறவர் ஆண்டவர்.
இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க யாரா இருந்தா சரி, உங்க லைஃபை கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். இன்னைக்கு புறக்கணிக்கப்படலாம், நாளைக்கு உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கான தருணம் நேரம் சீக்கிரமாவே இருக்குது. அதுக்கு மிக முக்கியமா என்ன பண்ணணும்? தலை உயரணும்னா என்ன பண்ணாங்க? ஒரே வரி, விட்டுறதல்ல, விட்டுருங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு புதிய பாதைகளை கொண்டு போவார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஒரே ஒரு நிமிடம் பார்த்து நான் துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நினையாத ஒரு நேரத்தில் இந்த மக்கள் மத்தியில் வந்த ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்துக்குள்ள போட்டு சுவாமி நான் உணர்ந்துக்கிட்டேன். கர்த்தர் எதை என்னை விட சொன்னீங்களா விட்ட, இன்னைக்கு நான் இருக்க வேண்டிய நிலை வேற நிலையே வேற லெவலையா இருக்குது. அதே மாதிரி நண்பு தேவ ஜனங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. நீங்க விடணும்னு சொல்றத அவங்க விட்டுட்டு ஆண்டவரே, விட முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. விட்டுட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது நிறைய இருக்கிறாங்க. கலங்காதீங்க, விட்டதனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க. விட்டதனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் நிச்சயம் அது கடவுளுக்காக விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலங்களிலப்பா இவர்கள் வாழ்க்கையில சீக்கிரத்தை ஒரு பெருமையான நிலைக்கு கொண்டு வர கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரி, ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். இப்போ ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஞானசனம் எடுக்கிறப்ப பெண்கள் சொல்லுவாங்க, இனிமேல் இந்த பொட்டு பூவெல்லாம் வைக்கக்கூடாது, தாலியெல்லாம் போடக்கூடாது. ஐயோ, இது பொட்டு பூவெல்லாம் வைக்கக்கூடாதா? நான் இது கூட வருஷம் வச்சிருந்தேன். அப்போ அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் அதை விட்டீங்கன்னா ஆசீர்வாதம் ஒரு நேரம் வந்தா விட வேண்டிய காலத்துல விட வேண்டிய நேரத்தில் விடுவோம்னு நினைச்சா விட்டுருங்க. இல்லைங்க, சமுதாயம் ஒரு மாதிரி பேசு, சாதி ஒரு மாதிரி பார்க்கு, அதுக்கு மேல நீங்களாச்சு ஆண்டவராச்சு. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வர்றப்போ தான் உங்க வாழ்க்கையில. அப்போ நான் பொதுவாகவே சொல்றேன், விட்டுருன்னு சொல்ல விட்டுருவேன். இப்போ நம்ம சாமியில கூட எடுத்துங்க, உலகத்திலேயே இருக்கிற கடைசி பறவை வரைக்கும் படிச்சா அப்படி. இன்னைக்கு நினைச்சிருந்தா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அதே ஃபாரின்ல கூட வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியும். ஆனா என்னாச்சு, அது ஒரு லைஃப். ஆனா ஆண்டவர் ஒளித்துக்கு வரணுங்கிறப்ப படிப்பாது, ஒன்னாவது, அழகாது, அந்தஸ்தாது, வசதியாது, வாய்ப்பாது விடணுங்கிறத விட்டுட்டோம்னாவே கர்த்தர் நம்மை கொண்டு போறதுனால வேற லெவலுக்கு கொண்டு போவோம். அல்லேலூயா. அப்ப உட்கார்ந்துக்கிற எல்லாரும் கடவுள் உயர்த்துவாரா? யாரெல்லாம்? எனக்கு சத்தம் கேட்டா தான் நான் அவங்க நினைப்பேன். உங்க பொருள் ஏன்னா யார் ஆண்டவர் உயர்த்துவார்? யார் ஆண்டவர் உயர்த்துவார்? நிச்சயமா எல்லாத்தையும் உயர்த்துவார். அப்படியான ஒரு நேரம் வர கடவுள். God bless you. மகா இரக்கம் அன்பு தயவு நிறைந்த நடந்த ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே நாங்கள் விட வேண்டியதை விட்டு கர்த்தாவே நீர் தருகிற ஆண்டவரை நல்ல பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை பேர் பேரை தொட்டு ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ தயவு, தேவ சந்தோஷம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே, சிறியோர் வரைக்கும் ஆண்டவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாலையில் நடக்கிறதான 2வது ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவரும் தடைபெறாதபடி இந்த நாட்களில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் பங்கு பெற்று கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து நாங்கள் துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தட்டும். முழுமையாக நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.